சாயிரம். நம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் நம்முள்தான் இருக்கிறது. ஆனால் நாம் அனைவரும் வேறு எங்கெங்கோ தேடிக்கொண்டே இருக்கிறோம். நம் வாழ்வும் நம் சந்தோஷமும் நம் நிம்மதியும் நம் கையில்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பல நாள் சோகம் முடிவுக்கு வந்து விட்டது. ஆம் குழந்தையே, சந்தோஷமாக இரு. உன்னுடைய சோகம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. உன்னுடைய கஷ்டத்தையும் வேதனையையும் போராட்டத்தையும் தீர்க்க உன் சாயப்பா நான் முடிவு எடுத்து விட்டேன். அதற்கான தீர்மானத்தையும் திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். உன்னுடைய விடிவு காலம் எல்லாம் உன் அருகில் இருக்கிறது. சர்வ நிச்சயமாக நாளை உனக்கான விடியலே. யார் ஒருவர் தயங்கிக் கொண்டே நிற்கிறார்களோ ஒருபோதும் அவர்கள் தங்களுக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை. இதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே நடக்க ஆரம்பித்தவுடன் எப்பொழுதுமே தயங்கி நிற்காமல் நடந்து கொண்டே இருக்கலாம், முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். வழியில் என்ன தடைகள் வந்தாலும் அதை துடைத்து எறிந்துவிட்டு வீர நடை போடலாம். நாம் சென்று அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவது உறுதி என்ற நம்பிக்கையோடு வீர நடை போட்டுக்கொண்டே இரு. உன்னுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், நீ சென்று அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு என்னிடம் சொல்லிவிடு. நான் அதை உனக்காகவே பூர்த்தி செய்து காட்டுகிறேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு பிறவியிலேயே மற்றவர்களுக்கு உதவும் குணம் தாராளமாகவே இருக்கிறது. ஆனால் உனக்கு கஷ்டம் என்று வரும் பொழுது உனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லையே என்று நீ மனம் நொந்து கொள்வதும் வேதனைப்படுவதும் எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. யாருமே இல்லை என்று எதற்காக வருந்துகிறாய்? உனக்காக உன்னப்பா உன்னோடு உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை ஏன் உன் வாயிலிருந்து வருகிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. உன்னுடைய வாழ்வை ரசித்து வாழ கற்றுக்கொள். என்னுடைய பிள்ளையின் மனதும் குணாதிசையும் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை போல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீ எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கொடுத்துத்தான் நான் பார்த்திருக்கிறேன். அதுதான் உன்னுடைய வழக்கமும் கூட. கடுமையான பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன், அனைத்திற்கும் நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்று மற்றவர்களிடம் நீ சொல்லும் பொழுது உனக்குள் இருக்கும் தைரியமும் உன்னுடைய நல்ல எண்ணமும் எனக்கு நன்றாகவே தெரியும் என் பிள்ளையே. உன்னுடைய குணாதிசயம் உன்னுடைய எண்ணமும் அப்படி இருப்பதற்கு காரணமும் எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நீ கடந்து வந்த பாதை அப்படி. எல்லாம் கிடைத்தும் அதை அனுபவிக்க முடியாத ஏக்கங்கள் பல கோடியை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய். அந்த வேதனைதான், அந்த சோதனைதான், அந்த போராட்டமான மனநிலைதான் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் உதித்ததும் எனக்கு நன்றாகவே தெரியும். எதுக்காகவும் கலங்கி நிற்காதே என் குழந்தையே. உனக்காக நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எதுவுமே உன்னை மீறி நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கவும் முடியாது. நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. சகல சௌபாக்கியத்தோடு உன் வாழ்வு சந்தோஷமாக மாறும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நாளை உனக்காகவே ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. இது நாள் வரை போராட்டக்களமாக இருந்த உன் வாழ்க்கையும் பிரச்சனைகளின் இருப்பிடமாக இருந்த உன் வீடும் அனைத்துமே மாறப்போகிறது.
உன் கர்ம பலன்கள் அனைத்தையும் உன் அப்பா ஏற்றுக்கொண்டு விட்டேன். உன் கர்மாவின் வலிமைகளையும் நான் குறைத்து விட்டேன். உன் கர்மாவை கழிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு செய்துவிட்டேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வரப் போகிறேன். இனி வரும் நாட்களில் எல்லா விஷயங்களிலுமே உன் கை மட்டுமே ஓங்கி இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என்ன சாயிநாதரே சொல்கிறீர்கள்? என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போகிறதா என்று இதை கேட்பதற்கும் இதை உணர்ந்து கொள்வதற்கும் உனக்கு ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறதா? நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இத்தனை நாட்களாக நம் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நடந்துவிடாதா என்று நீ ஏக்கத்தோடு பார்த்திருந்த அனைத்தும் உனக்கு சுபமாகவே நடக்கப் போகிறது. நீ ஏக்கத்தோடு காத்திருந்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சுபமாகவே நடத்தித் தரப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நாளை முதல் நடக்கும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் பார்த்து நீயே பேரின்ப மகிழ்ச்சியில் திளைத்து நிற்கத்தான் போகிறாய். நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் விரும்பியதையும் உனக்காகவே உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். உனக்காக உன் அப்பா தயார்படுத்தி வைத்திருக்கும் அனைத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு நான் எதை தரவில்லையோ அது உனக்கு பெரிய இழப்பாக நீ எண்ணாதே. உன் வாழ்க்கைக்கு அது தேவையில்லை என்பதால்தான் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள். அதை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. சரியான நேரத்தில் உனக்கு அதை சரியான முறையில் சீர்படுத்தி உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் யோசித்து செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாத விஷயத்தை நீயே மனதில் போட்டு குழப்பிக்கொண்டும் வருந்திக் கொண்டும் நீயும் வருத்தப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வருத்தத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. என்னுடைய பொறுப்பிலிருந்து நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? அப்படியென்றால் நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் உன்னை வழிநடத்துவேன். உன் வாழ்க்கையை உன்னை சீர்படுத்துவேன். உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் இது சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இன்னமுமே நான் தனியாக நிற்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு துணையாக யாருமே இல்லை, தோள் சாயக்கூட எவருமே இல்லை என்று புலம்பாதே. உனக்குத்தான் எப்பொழுதும் உன்னுள்ளேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் உன் மனதில் இத்தனை வருத்தம்? இப்பொழுதாவது நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கை பாதையில் உன் கூடவே உன் அருகிலேயே நான் உனக்காகவே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன்னிடம் கேட்டு கேட்டு உனக்கு என்ன தேவையோ அதை நான் யோசித்து எப்பொழுதும் உனக்காகவே செய்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவே நான் நித்தம் யோசித்து கொண்டே இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உனக்கு என்ன பிடிக்கும், உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்தும் நீ சொல்லாமலேயே எனக்கு புரியும். நீ கேட்டதை அதைவிட அதிகமாகவே உனக்கு கொடுக்கும் பொறுப்பு என்னுடையது. சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? அப்படியென்றால் நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கை மாறும். நான் அதை மாற்றி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடக்கும். கேட்டுப்பார், உனக்கே புரியும் நான் சொல்வதின் அர்த்தம் என்னவென்று. மணியே, உன்னுடைய வேண்டுதல் எப்பொழுதுமே வீண் போகாது. உன்னுடைய பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமான பதிலும் பரிசும் உன் சாயப்பா தருவேன் என்று நம்பிக்கையோடு இரு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் சாயிநாதர் உன்னை நெருங்கிவிட்டேன். இனி கவலையும் கஷ்டமும் துக்கமும் சோதனையும் வேதனையும் உன்னை நெருங்காமல் அண்டவிடாமல் நான் பார்த்து கொள்வேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். தக்க சமயம்
தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடைவா பார்த்து கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்து கொள்வேன். நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. இதுநாள் வரை நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், சோதனையான சூழ்நிலைகள் அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். இனி நல்ல மாற்றங்கள் மட்டுமே உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இது உனக்காக உன் அப்பா கூறும் சத்திய வாக்கேதான். வாழ்க்கையை வெறுத்து விடாதே. ஒரு நாள் நிச்சயமாக விடியும். அந்த விடியலில் உன்னை தேடி உன் வாழ்க்கையே வரும். சந்தோஷமாக வாழப்போகும் அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர முடிந்து போன நிகழ்வுகளை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் என்ன பயனாகிவிடப் போகிறது? யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கையானவர்கள், நம்பிக்கையான நண்பர்கள், உறவுக்கார உறவுமுறைகள் என்று யாராக இருந்தாலும் அவர்களை இழிவாக நினைத்து பேசாதே. எதையுமே ஏளனமாக நினைத்து பேசாதே. நீ கண்ணால் காண்பது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் உனக்கு அறிமுகமாகும் எல்லாமுமே மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. இந்த தருணத்தில் உன்னை விட்டு சென்றவர்களை தேடி அவர்களிடம் சேர தயாராக இரு. ஏனென்றால் நிரந்தரமே இல்லாத உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாமே. யாரையுமே ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க மறக்காதே. ரசிக்க நினைக்கவும் நினைக்காதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தலைமுறை செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் நேர்மறையாக நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறே இல்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அல்லவா? நான் உனக்கு குருவாக, ஒரு தகப்பனாக இருப்பது கூட அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்துமே உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாபடிதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உனக்கான நல் வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாகவே அளிப்பேன். உனது கஷ்டங்கள் அனைத்தையும் எனக்கு பிச்சையாக போட்டுவிடு. எனக்கு காணிக்கையாக வைத்துவிடு. அதை வாங்கிக் கொண்டு என் பிள்ளைக்கு அதற்கு ஈடு இணையாக சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி நான் கொடுப்பேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இதுவல்லவா வாழ்க்கை? இதுவா வாழ்க்கை என்று நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக வழங்குவேன்.
உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து உன்னை நான் விடுவித்து நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷமான நீ என்னுடைய சொல்லை கேட்டு வாக்கை கேட்டு அன்பாகவும் பக்தியாகவும் நம்பிக்கையாகவும் வாழப் பழகு. நான் உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன். கவலைப்படாதே, உன்னப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. எனக்காக நீ காத்திரு. உனக்காக நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறேன். காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திடு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை என் பிள்ளையே. அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் காலம் இது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் வாழ வைப்பேன். என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன்? உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் கூட சோர்ந்து மட்டும் போய்விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்காக வெகுமதிகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். கஷ்டம் அதிகமாக வருகிறதே என்று வேதனைப்படாதே. அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியை கூடிய விரைவில் உன் கைகளுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நீ இன்று பட்ட கஷ்டத்தைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாத மனிதனே கிடையாது, வருத்தப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அனுபவித்தே தீர வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயமாக வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளி தருவேன். இமைப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்தவையாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம். கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. நிச்சயமாக நீ மகுடம் சூடுவாய். என் பிள்ளையே, உன்னை என் கைகளால் ஆசிர்வதித்து நான் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். என்னை நம்பிய உன்னை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். இந்த துன்பம் இன்னும் சில காலம் மட்டும்தான். பொறுமையாக பொறுத்துக்கொள் கண்மணியே. ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டவே வேண்டாம். நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தவே மாட்டேன். ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என் பிள்ளையே. மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு.
நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாய வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதால் தான் உன் மனம் இத்தனை போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எது வந்தாலும் நல்லதற்குத்தான், எது நடந்தாலும் நமக்கான நல்லதற்காகத்தான் நம் சாயப்பா நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் நான் விடமாட்டேன். உனக்கான பெரிய வரம் நிச்சயமாக நீ பெறுவாய். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை நான் உனக்கு கொடுப்பேன். ஏதாவது ரூபத்தில் வந்து கொடுப்பேன். எப்பொழுதுமே ஏதாகுமோ என்னாகுமோ என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதை உடனே திறம்பட செய்துவிடு. அது வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பித்து கொண்டே இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எந்த பதற்றமும் குழப்பமும் வேண்டவே வேண்டாம். நான் உன்னோடு இருந்து அனைத்தையும் செய்து முடிப்பேன், எப்பொழுதும் வெற்றிகரமாக. உன்னுடைய பிரார்த்தனைகள், தேவைகள், மனக்குழப்பங்கள், உன் கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் என்னிடம் பிரார்த்தனையாக என் காலடியில் வைத்துவிடு. நான் உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் மிகுந்து இருக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி காட்டுகிறேன். மிக பிரகாசமான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுகிறேன்.